எப்பாடா இந்த பையன் மட்டும் இல்லைன்னா என்ன ஆகுறது? நல்ல வேலை இவன் குதிச்சு ஜனனியை காப்பாத்திட்டான். ஜன்னி, நல்ல வேலைடி அந்த பையன் இருந்தான், இல்லைன்னா கஷ்டம் தாண்டி. ஆமாம் ஜனனி அக்கா, எனக்கு கூட நீச்சலே தெரியாது. நான் தண்ணிக்குள்ளே விழுந்தா தவளை விழுந்த கதை தான். ஆமாம், நீ நடந்து தானே வந்துக்கிட்டு இருந்த, எப்படி விழுந்த கீழே? அக்கா மேலேயே பராக்கு பார்த்துக்கிட்டு வந்தாங்கல்ல, அதனால தான் கீழே வலிக்கி விட்டுடுச்சு. தெரியாமல் வலிக்கி விட்டுடுச்சுடி. குடத்தை வேற காணும், நல்லா தேடி தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. அது ஆற்றுல அடிச்சுட்டு போயிருக்கோம். இனிமேல் அடுத்த ஊரில் தான் இருக்கும், அந்த ஊருக்கு போய் தான் எடுத்துகிட்டு வரணும். நல்ல வேலை, ஜனனிக்கு எதுவும் ஆகலை. நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா, நான் கத்திக்கிட்டே இருந்தேன் வெளியில். நித்யா, அம்மா கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாண்டி, அம்மா பயந்துருவாங்க. எதுவும் சொல்ல வேண்டானா அப்போ குடம் எங்கன்னு கேட்டால் என்ன சொல்கிறது? குடத்தை குரங்கு தூக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்லிடலாம். என்னது இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் இவ்வளோதுல காணுமே? வெளியில் பேச்சு சத்தம் கேட்குதே, யார் அது? ஜனனி, எங்க குடத்தை காணும்? ஏன் இப்படி தொப்பையா நனைஞ்சு வந்திருக்கிற? அது வந்து அம்மா, நான் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டேன். என்னது, தண்ணிக்குள்ளே விழுந்துட்டியா? ஆமாம் அக்கா, நாங்களும் இந்த ஒத்தையடி பாதையில் வந்தோமா, அப்போது கால் வலிக்கு அக்கா கீழே விழுந்துட்டாங்க. ஆமாம், அப்புறம் நாங்களாம் பயந்து போயிட்டோம். அப்புறம் ஒரு அண்ணன் தான் வந்து காப்பாற்றினாங்க. என்னடி சொல்கிறீங்க? ஆமாம் அத்தை, ஜனனி அக்கா காலே வலிக்கி விட்டுடுச்சு, அவங்க கீழே விழுந்துட்டாங்க. அதில் குடத்து ஆத்தோடு அடிச்சுட்டு போயிடுச்சு குடம். அப்புறம் அந்த பக்கமாக முத்தம்மா பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க பேர் அந்த பக்கமாக வந்தாங்க. அவங்க தான் அப்புறம் தண்ணியிலேருந்து தூக்கி அப்புறம் எடுத்தாங்க. என்னமோம்மா, நீ பத்திரமா வந்தாயே, அதுவே போதும். அம்மா, அந்த அலமேல் வீட்டில் மருமோ வந்திருக்கிறாளே, அவன் என்னடி புது மருமோ இப்படி ஜாக்கெட்டையும் சட்டையும் போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறா? அவள் படிச்சிருக்கிறாளாம், ஏதோ பியூசி படிச்சிருக்கிறாளாம், அதனால அப்படிதான் ஜாக்கெட் போட்டுக்குவா போல. ஜாக்கெட்டெல்லாம் பூ போட்ட மாதிரியே இருக்குதேடி, பூ போட்டுக்கிறா, பப்பு கை மாதிரி வச்சுக்கிறா. அது மாமியார் கண்டிக்கணும். நீயும் நானும் பேசி என்னடி ஆக போகுது? அவன் மாமியார் சொல்லணும், இதெல்லாம் போடாதடி, இந்த ஊருக்கு சரிப்பட்டு வராதுன்னு. யாண்டி நித்யா, இவ்வளோ லேட்டு? ஒரு குடம் தண்ணிக்கு என்ன 1 மணி நேரமா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிற? எங்கே போய் கதை பேசிக்கிட்டு வர நீ? அம்மா, நாங்கள் ஆற்றுல தண்ணி எடுக்க போனோமா, அங்கே அந்த ஒத்தையடி பாதையில் ஜனனி வலிக்கு கீழே விழுந்துட்டா. ஐயோ, அப்புறம்? ஜனனி வலிக்கு தண்ணி உள்ள விழுந்துட்டா. அப்புறமா முத்தம்மா பாட்டியோட பேரை இருக்கிறாங்கல்ல, அவங்க தான் வந்து தூக்கி எடுத்தாங்க. அவள் குடமெல்லாம் வேற ஆத்தோட போயிட்டு அவள் நினைஞ்சிட்டே வந்துட்டா, பாவம். அவளை கொண்டு வீட்டில் விட்டுட்டு நான் வரேன். சரி சரி, தண்ணியை கொண்டு வச்சுட்டு சோத்துக்கு உடைய வை. பாத்தியா பஞ்சி, கதையை கேட்டியா? இவளை யார் இங்கே போக சொல்கிறா? அவள் வீட்டோட இருக்க வேண்டியதானே? அவள் அம்மாக்காரி என்ன தான் பண்ணுறாவ? அந்த பொண்ணுக்கிட்ட எல்லா வேலையும் கொடுத்துட்றா. இவ பூ பூன்னு சுற்றிக்கிட்டு கிடக்குறா. அந்த பொண்ணு போய் இப்போ வலிக்கு விழுந்துட்டு பாத்தியா? ஏதோ அவன் நல்ல நேரம் அந்த பக்கம் ஆள் இருந்ததுனால தூக்கி விட்டுருக்குறாங்க, இல்லைன்னா என்ன பண்ணுறது? சரிடி நீலவேணி, மணி ஆயிடுச்சு, நான் போய் உலைய வச்சு விட்றேன். செல்லத்தாய் எங்கே காலையிலேருந்து ஆளை காணோம்? அவளை ஒரு 8 பார்த்துட்டு தான் போவோம். செல்லத்தாயி, செல்லத்தாயே, யார் அது? வாடி உள்ள வாடி. காலையிலேருந்து ஆளை காணுமே, அதான் ஒரு 8 பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நான் கொஞ்சம் காலையில் சாப்பிட்டேன், ஆசதியாக இருந்தது, கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டு அப்புறம் வரலான்னு பார்த்தேன். சரி, தெரியுமா உனக்கு? ஒத்த ரோசா பொண்ணு இருக்கிறா பாரு, காலேஜ் படிக்கிறாளே அவ. ஆமாம், ஜனனியா? ஆமாண்டி, ஜனனியோ கோனியோ, அவ தண்ணி தூக்க போயிருக்கிறா. அவ நீலவேணி பொண்ணு எல்லாம் சேர்ந்து தண்ணி தூக்க போயிருக்கிறாளுவோ. அந்த ஒத்தையடி கல் இருக்குது பாரு, அதில் அவள் வலிக்கிட்டு விழுந்துட்டாளாம். ஐயோ, அப்புறம் என்னாச்சு? அந்த மேலதர் முத்தம்மா பேரா இருக்கிறான் பாரு, அவன் தான் வந்து தூக்கி காப்பாத்தினானாண்டி. இந்த மாமியார் கல்வி தூங்கிட்டு தானே இருந்துச்சு, என்ன அங்க ஒரே குசு குசு சத்தம்? யார் அது வந்திருக்கிறா? இந்த வெள்ளமண்டை வந்திருக்குதா காலையிலேயே? சின்ன பொண்ணு, வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? காலை சாப்பாடெல்லாம் முடிஞ்சுதா? எல்லாம் முடிஞ்சு கழுவியும் வச்சாச்சு. என்ன காலையில இந்த பக்கம் பஸ் வந்திருக்குது? நான் செல்லத்தாய் காலையிலே காணுமே ஆளை, இதான் இந்த பக்கமா போனேன், ஒரு 8 பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இல்லையே, ஏதோ ரொம்ப நேரமா பேச்சு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்குதே. அது ஒண்ணு இல்ல மருமோளே, நம்ம ஒத்தரோசா பொண்ணு இருக்கிறா பாரு, ஜனனி காலேஜ் படிக்கிறாளே, அவ எல்லாரும் சேர்ந்து தண்ணி தூக்க போயிருக்கிறாளுவோ. தண்ணி தூக்கிட்டு வந்திருக்கிறா. வரும்போது அந்த ஒத்தகல்ல வலிக்கி விட்டுடுச்சான், அவ கீழே விழுந்துட்டா தண்ணிக்குள்ளார. ஐயோ, அப்புறம் என்ன, அந்த பக்கமா போயிருக்கிறான் அந்த மேலதரு பையன் ஒருத்தவன், அவன் முத்தம்மாவோட பேரன். அவன் தான் தூக்கி காப்பாத்தி கொண்டு வந்து விட்டானா. ஊர் ஃபுல்லா அதே தான் பேச்சா போயிட்டு இருக்குது. ஏன் பெரியம்மா, உங்க வீட்ல எவ்வளவு நடந்துகிட்டு இருக்குது? ஏதாவது வந்து அங்க இங்கே சொல்றீங்களா? அடுத்த வீட்டு விஷயம்னா உடனே பஸ் பிடிச்சு வந்துடுறீங்களே, வந்து உட்காந்து பேசுறது. அந்த பொண்ணு கீழே விழுந்துட்டே, அதை போய் பார்ப்போம் என்னாச்சு ஏதாச்சு அப்படி சொல்றீங்களா? ஊரெல்லாம் போய் பஸ் வண்டியை கட்டிக்கிட்டு கிளம்பிடுறது. வீட்டுக்கு போனா உங்க மருமக உங்களை குத்தாதான் என்ன? சின்ன பொண்ணு, இப்படி எல்லாம் மட்டும் மரியாதை இல்லாம பேசாதடி. நான் பெரிய மனசுடினா. உன் வயசுல நான் மாமியாருக்கு காலம்த்தி விட்டு சோறு போட்டு அப்படி பார்த்துப்பேனா? என் மாமியார் என்ன உண்டாம்பாங்க. நீ என்ன நீ இப்படி பேசுற? என்னமோ காலையில இருந்து செல்லத்தாயி ஆளை காணுமே, போய் பார்த்துட்டு வருவோம் என்னாச்சுன்னு வந்தேனா. போறேன். டேய் மச்சான், எங்கடா போன நீ? குரங்கு கிட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு வர்றதுக்குள்ள இங்க பெரிய பஞ்சாங்கமே பண்ணிட்டீங்களாடா. ஆமா, உனக்கு தான் நீச்சல்லாம் தெரியாது, எப்படி நீ தண்ணியில விழுந்த? எந்த தைரியத்துல தண்ணியில விழுந்த? நீச்சல் எதுக்குடா தெரியணும்? அதான் அந்த பொண்ணு தெரியுதுல. எனக்கு என்னமோ ஓ மேலதான் டவுட்டா இருக்குது. உன்னை பார்த்து தான் அது பயந்து விழுந்துருச்சு போல. ஸ்வேதா, நீ இப்படி எல்லாம் பண்றது தப்புடி. ராம் வீட்டுக்கு நம்ம வந்திருக்கிறோம். அவன் அங்க தண்ணியில குதிச்சிட்டு இருக்கும் போது நீங்க வந்து நின்னேனா இது எப்படிடி? அந்த பொண்ணு தண்ணியில விழுந்துச்சுன்னா அவன் குதிச்சுட்டான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்காக நம்ம நிக்கணும் இல்லையா? அவன் யார்கிட்டயும் நெருக்கமா இருக்கிறது எனக்கு பிடிக்கலடி.
நெருக்கமா இருந்தானா அந்த பொண்ணு தண்ணியில விழுந்துருச்சு, அதை காப்பாத்தி எடுக்கிறான். இதுல என்னடி நெருக்கம் இருக்குது? அந்த இடத்துல யாரா இருந்தாலும் விழுந்து காப்பாத்த தானே செய்வாங்க. அவனை அங்க தனியா விட்டுட்டு நம்ம இங்க வந்து நிக்கிறோமே, இது தப்பு இல்லையாடி? அடே அந்த நிக்கிறாளுங்க பாருடா, நம்ம அங்கங்கே தேடிட்டு இருக்கிறோம், இங்கே நிக்கிறாளுங்க பாரு. தண்ணியில விழுந்தோடனே பயந்து போய் இங்கே வந்து நின்றுட்டாளுவலா? நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன்டி. அன்னைக்கு கூட அந்த பொண்ணு வந்தப்ப அவன் பார்த்துக்கிட்டே இருந்தான். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இன்னைக்கும் அதே மாதிரி அந்த பொண்ணுக்காக தண்ணியிலே குதிச்சிட்டான். ஏய், ராம் பத்தி உனக்கு தெரியும்ல, நமக்குனாலே ரொம்ப கேர் எடுத்துப்பான், நம்மள ரொம்பவே பார்த்துப்பான். அந்த பொண்ணு தண்ணியில விழுந்து தத்தளிக்குது. அந்த இடத்துல யாரா இருந்தாலும் காப்பாத்த தானே செய்வாங்க. நானே ஒரு பையனா இருந்தா நானும் குதிச்சு காப்பாத்த தான் செய்வேன். இதுல என்னடி உனக்கு நெருக்கம் இருக்குது? ராம் உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, பத்திரமா வந்துட்டேல. முதல்ல வாங்க வீட்டுக்கு போகலாம். ட்ரெஸ் எல்லாம் மாற்றணும், ரொம்ப ஈரமாயிடுச்சு உனக்கு. எனக்கு ஒன்றும் இல்லடி, உங்களை தான் காணும். நான் தேடிட்டு இருந்தேன், இங்கே வந்து நின்றுட்டு இருக்கீங்க. ராமுக்கு நீச்சல் தெரியுமா என்னன்னு கூட தெரியல, டக்குன்னு குதிச்சிட்டான். சரி வாங்க உடனே போகலாம், அவன் ரொம்ப நனைஞ்சிட்டான். ஸ்வேதா நீ வரலையா? ஏய் சீக்கிரமா ஏறிடி கார்ல. ஆ ராம், என் காலில் முள்ளு குத்திடுச்சு. என்னால் நடக்க முடியல. என்னை கொஞ்சம் தூக்கிட்டு போறியா? எனக்கு கால் ரொம்ப வலிக்குது. டேய் மச்சான், என்னடா வந்ததுலேருந்தே ரொம்ப சோகமா இருக்கிற? ஒன்றும் இல்லடா, அந்த தண்ணியில் விழுந்த பொண்ணு எப்படி இருக்கிறான்னு தெரியல. ரொம்ப பயந்துட்டு இருப்பாளடா. அவ பயந்துட்டு இருக்கிறாளோ இல்லையோ, நீ ரொம்ப தாண்டா பயந்துட்டு இருக்கிற. நான் காப்பாற்றி தூக்கிட்டு வந்துட்டியடா. அப்புறம் என்னடா, அவள் வீட்டில் போய் சாப்பிட்டு தூங்கிருப்பாடா. இல்லடா, எனக்கு கொஞ்சம் அப்செட்டாகவே இருக்குது. என்னடா அப்செட்டா இருக்குதா? அப்ப பார்ட்டி ஏதாவது அரேஞ்ச் பண்ணிடுவோமா? டேய், அவள் அப்செட்டாக இருக்குங்கிறது ஃபீலிங் பண்ணுறானா. ஸ்வேதா நீ எதையோ மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படி எல்லாம் பண்றேன்னு எனக்கு பயமா இருக்குது. பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லடி, நான் வேணும்ட்டே தான் செஞ்சேன். ராம் என்னை தூக்கிட்டு வரணும்னு தான் நான் செஞ்சேன். அப்படி ராமோட அன்பு எனக்கு நிறைய கிடைக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன்டி. ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளார என்னடி டிஃப்ரென்ஸ் பார்க்குற நீ? நம்ம எல்லாருமே எப்பயுமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவோம், கேர் பண்ணுவோம், ஓகேவா? இல்லடி, ராம்க்கு நான் எல்லா பொண்ணுங்களையும் விட மேலே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏய் ஸ்வேதா என்னடி சொல்ற? லூசாடி நீ? ஆமாண்டி, நான் லூசு தான். ராம எனக்கு பிடிச்சிருக்குது. நான் அவன் கூட இருக்கணும்னு மட்டும்தான் நான் இந்த ஊருக்கு வந்தேன்டி. ஏய் என்னடி சொல்ற? எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குதுடா. என்ன? ஏம்மா, டேய் என்னடா நம்ம ஊர் விட்டு ஊர் வந்திருக்கிறோம், எதுவும் பஞ்சாயத்து பண்ணிடாதடா. உன் கூட சேர்ந்து சுத்துறதுக்கு என்னையும் கட்டி வச்சு அடிப்பாங்கடா. அப்புறம் ஏதோ வந்தமா 2 இளநியை குடிச்சமா 2 இடத்துக்கு போனோமா சுத்தினமா அப்புறம் ஊர் கிளம்பணுமான்னு இருக்கணும்டா. நான் சீரியஸாக தானே பேசிட்டு இருக்கிறேன், ஜோக் அடிக்கல. எனக்கு அந்த பொண்ணு பார்க்கணும் போல இருக்குது. அவள் இப்போ எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியணும். அவள் வீட்டில் பத்திரமா இருக்காளா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்டா.